சென்னை தியாகராய நகர் HDFC வங்கிக்குள் புகுந்து ஊழியரை வெட்டிய நபர் அவருடன் ஏற்கனவே பணிபுரிந்தவர் என்பதும் முன்விரோதம் காரணமாக வெட்டியதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய பர்கிட் சாலையில் செயல்பட்டு வந்த HDFC வங்கியில இன்று சரியாக 12 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் வாடிக்கையாளர் கூட உள்ளே நுழைந்து அங்கு பணியில் இருந்த தினேஷ் என்ற ஊழியரை கத்தியால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வெட்டிய நபரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார்கள். மாம்பலம் போலீசார் அவரை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பகுதியை சேர்ந்த சதீஷ் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பா தினேஷும் சதீஷும் ஏற்கனவே நந்தனம் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் வங்கியில ஒன்றாக பணியாற்றியதும் 3 மாதம் ஒன்றாக பணியாற்றதும் விசாரணை தெரிய வந்தது. அப்போது பணியாற்றும் போது சதீஷ் சரிவர பணிகள் செய்யவில்லை என்று தினேஷ் உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்ததன் பேரில் சதீஷை பணியை விட்டு நீக்கியதும், அதே போல தினேஷும் அந்த வங்கியிலிருந்து HDFC வங்கிக்கு பணி மாறுதல் ஆகி இங்கு வந்து வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. கடந்த 1.5 வருட காலமாக சதீஷுக்கு வேலைகள் கிடைக்காத நிலையில தினேஷை பழிவாங்க எண்ணியதாகவும், தினேஷ் தன்னை பின்தொடர்ந்து தான் வேலை தேடி செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் தன்னை பற்றி அவதூறு பரப்பி தனது வேலைகளை கெடுத்ததாக நினைத்து கொண்டு சதீஷ் தினேஷை பழிவாங்க காத்திருந்ததாகவும், தற்போது இவர் இந்த பர்கிட் சாலையில் உள்ள HDFC வங்கியில் பணியாற்றிய தெரிய வந்ததனால அவரை கொலை செய்யும் நோக்கோடு கேரளா மாநிலம் கோழிக்கோடு சென்று அங்கு ஒரு கத்தியை வாங்கி வந்து ரயில் மூலமாக இங்கு சென்னை வந்து இன்று மதியம் 12 மணி அளவில் வங்கிக்குள் நுழைந்து அவரை வெட்டியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நோட்டமிட்டு சில மாதங்களாக நோட்டமிட்டு அவர் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமாக பார்த்து அவர் சென்று அவரை வெட்டியதும் தெரிய வந்திருக்கிறது. உன்னால் தாண்டா என் வாழ்க்கையை வீணாக போச்சு என்று கத்தியபடியும் அழுதபடியும் தினேஷை சதீஷ் வெட்டியதாகவும் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 1.5 வருட காலமாக தனக்கு வேலை இல்லாத இருந்ததுனால மன அழுத்தத்துக்கு சதீஷ் ஆளானதாகவும், கேரளா சென்று கோழிக்கோடு பகுதியில் இந்த கத்தியை வாங்கி வந்து அவர் வெட்டியதாகவும் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கோடாக் மகேந்திரா என்ற வங்கியில 3 மாதமாக ஒன்றாக இவர்கள் பணியாற்றி இருப்பதும், அது 2 வருடங்களுக்கு முன்பாக அவர் ஒன்றாக பணியாற்றியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக வங்கியில தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதனால இந்த வங்கிக்கு இன்று விடுமுறைகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும், வாடிக்கையாளர்கள் யாரும் இன்று வர வேண்டாம் என்றும் போலீசாருக்கு ஒத்துழைப்பு நல்கும் வகையில் இந்த விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சதீஷிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சதீஷ் கோடாக் மகேந்திரால முன்னாள் ஊழியர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல தினேஷ் ஏற்கனவே அந்த மகேந்திரா வங்கியில மேலாளராக பணியாற்றி வந்ததும், தற்போது HDFC வங்கியில சீனியர் மேலாளராக ட்ரேட் அண்ட் ஃபாரெக்ஸ் இது பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மன அழுத்தம் காரணமாக இது போன்ற செயலில் அவர் ஈடுபட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள்.